ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் உள்ள வெதர் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெதர்னு இருக்கா. ஸோ இந்த வெதரில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வந்து என்னோட சன்னோட லெவலை வந்து இறக்குறேன். ஸோ இப்போ எனக்கு சன் இங்கிட்டு இருக்குது. ஸோ நான் சன்னோட ரொட்டேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி என்னோட சன்னை வந்து நான் சுற்றியே கொண்டு வரலாம். ஸோ 360 டிகிரியும் வந்து சன்னு ரொட்டேட் ஆகும். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ சன்னோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டு ஸ்பீடு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரீ நேச்சர் எடுப்போம். ஸோ நேச்சரில் பிளேஸ் மோடு சொல்லியிருக்கேன். எப்போவுமே வந்து பிளேஸ் மோடில் தான் நம்மளுக்கு என்ன ஷோ ஆகும், ஆப்ஜெக்ட் எல்லாமே ஷோ ஆகும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீ எடுப்போம். ஸோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வைப்போம். சரியா? ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்னோட விண்டு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நார்மலாக விண்டு ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுக்கும் இப்போ விண்டே இல்லை, ஸோ வந்து இல்லை, கொஞ்சம் இருக்கும்போது லைட்டாக, ஸோ ரொம்ப இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி என்னோட டேரக்ஷன் வந்து நான் விண்டுக்கான டேரக்ஷன் வந்து என்னால் செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ என்னோட விண்டோட டேரக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ என்ன டிகிரியில் வேணும். ஸோ அப்புறம் க்ளவுடினஸ், ஸோ க்ளவுடினஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஸோ எவ்வளோ வேணாம். ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ சன் பிரைட்னஸ் வந்து நான் குறைச்சிக்கலாம், ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சன்னை வந்து எனக்கு எங்கே டைரக்ஷன் ஆகுமோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு இந்த ட்ரீயை சுற்றி பாருங்கள். இந்த சன்னை சுற்றும் போது ட்ரீயோட ஷேடோ பாருங்கள், அதுவும் வந்து சுற்றும். ஸோ ஏன்னா 360 டிகிரி வந்து போகும்போது ட்ரீயோட ஷேடோவும் வந்து போகும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இதை வந்து இந்த ஒரு இது வந்து மீடியம் லெவல். ஓகேவா? ஸோ இந்த லெவல் வந்து எனக்கு ஒரு இயர்லி மார்னிங் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலே தன்னா இன்னும் கொஞ்சம் இயர்லி மார்னிங் மாதிரி இருக்கும். ஸோ சன்னு வந்து அப்படி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கீழே வைக்கிறேன். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங். ஸோ இந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து அட் த டாப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதே இதை நான் கீழே டவுன் பண்ண ஆரம்பிச்சுன்னு பாருங்கள், ஸ்டார்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டவுன்லோட் பண்ண எனக்கு என்ன ஆகும், ஸ்டார் வந்து தெரியும். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாக இருட்டாகுது. ஸோ க்ளவுடை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு ஸ்டாரும் தெரியாது. ஓகேவா? ஸோ க்ளவுடை டிக்ரீஸ் பண்ணோன்னா எனக்கு ஸ்டார் தெரியும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து மேனுவலாக உள்ள பிரைட்னஸ். சரியா? ஸோ இதிலே வந்து எனக்கு ரியல் ஸ்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரியல் ஸ்கை வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ரியல் ஸ்கை ஆன் பண்ணுறேன்னா எனக்கு இது ஒர்க் ஆகாது, இது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் எதுவுமே ஒர்க் ஆகாது. லைக் வந்து இந்த டேரக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ பிரைட்னஸ் நம்ம வந்து அஸ் யூஸ்வல் வந்து ஸ்பீடு இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டேரக்ஷன் மட்டும் நம்ம இதில் மட்டும்தான் வைக்க முடியும், இதெல்லாம் வைக்க முடியாது. ஸோ இதில் ரியல் ஸ்கை செட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு டே வேணும், நைட் வேணும்னா அதுக்கு வந்து உள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு மோடு கொடுத்துருக்கான். இந்த இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுறேன். க்ளவுடின்னு ஒன்று இருக்கா. ஸோ ஈவினிங், மார்னிங், ஓவர்காஸ்ட்டு, சன்செட்டு, கிளியரு, நைட்டு, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ க்ளவுடிலே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் க்ளவுடு. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் க்ளவுடு. ஸோ இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் க்ளவுடு. ஸோ இந்த க்ளவுடு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரியலிஸ்டிக் நான் வச்சிடுறேன். ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு பில்டிங்லாம் வச்சு நம்ம ஃபைனலாக ரெண்டர் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் இருந்துட்டு ஸோ இந்த க்ளவுடு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. ஸோ இதே இது இந்த ரொம்ப டார்க் க்ளவுடாக இருந்தால் ஸோ இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள். ஸோ ஈவினிங் டைம் எனக்கு வந்து க்ளவுடு எப்படி இருக்கும். ஸோ இது ஒரு டைப் நம்ம பார்த்துருப்போம், இதுவும் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் தென் இந்த மாதிரியும் பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு நம்ம கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன இது கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பீச் ஹவுஸ் வைக்கும்போது இதெல்லாம் வச்சோம்னா, பக்கத்தில் ஒரு பீச்சோடு இது வச்சோம்னா இன்னும் அழகாக எடுத்துக்கட்டும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் இது. ஸோ நைட் வியூலாம் காட்டணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நம்ம நைட் மோடு தான் போகணும்னு அவசியம் இல்லை, இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் வியூக்கு. ஓகேவா? ஸோ இது ஸோ அடுத்து மார்னிங்கில் வந்து எனக்கு என்ன இருக்கும். ஸோ இயர்லி மார்னிங் கொஞ்சம் வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ள டைப்ஸு. ஸோ மார்னிங்கில் வந்து இயர்லி மார்னிங் எனக்கு எப்படி இருக்கும், சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ கன்னியாகுமரிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பார்க்க முடியும் உங்களால்.
ஓகேவா. அதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், லூமியன் சாஃப்ட்வேர்லேயே நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் கேஸ்ட்னால் வந்து சன்னே தெரியாது, க்ளவுடியாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் க்ளவுடு. ஸோ கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ வேணால் சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம கொடுக்குற வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ சன் செட்டில் என்னென்ன மாதிரி இருக்கும், ஸோ கிளியர் ஸ்கையாக இருந்தால் என்ன, ஸோ வெறும் கிளியர் ஸ்கையாக இருந்தால் நம்மளுக்கு இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், வெறும் பிளெயினாக இருக்கும். ஸோ நைட் மோடு, ஸோ நைட் மோடில் ஒவ்வொரு ஸ்கை டைப்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கை, இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்கை, ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்கை, இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்கை. ஓகேவா. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், க்ளவுடும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நிலா தெரியுச்சு சார், சன் தெரிகிறது. ஸோ நைட் டைமில் வந்து நிலா தெரிகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நம்மளால் வைக்க முடியும். ஓகேவா. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு ஈவினிங் வேணும், இல்லை ஒரு மார்னிங் வேணும், இந்த மாதிரி க்ளவுடியாக இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா. ஸோ சுற்றி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பில்டிங் வச்சக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா, ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்ணால் இதெல்லாம் எடுக்குமா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அந்த மாதிரின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்து நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து இன்னும் போக போக இந்த சாஃப்ட்வேர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளே ஒரு பீச் உருவாக்கலாம், நம்மளே வந்து ஒரு சீசோர் உருவாக்கலாம். ஸோ அதான் பீச்சுன்னு சொல்லிட்டல. ஸோ ஒரு ஃபவுண்டெயினோ ஒரு 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 மவுண்டன் ரேஞ்ச் எல்லாமே நம்ம வந்து நம்மளே வந்து உருவாக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்